அருகில் இருக்கக்கூடிய மின்சார பேருந்து முதலமைச்சர் மேற்கொள்ள இருக்கின்றார். எனவே பேருந்து பணிமனைக்கு சென்ற பிறகு மேலும் அந்த மின்சார பேருந்துகள் தொடர்பான புதிய அறிவிப்புகள் எல்லாம் வெளிவர இருக்கின்றன. முதலமைச்சர் அங்கே இருந்து பேட்டரி காரில் பயணம் செய்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். அருகில் இருக்கக்கூடிய நிறைய பொதுமக்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நன்றி தெரிவித்தபடி சென்னை பெருநகர மாநகராட்சி சார்பில் இயக்கப்படக்கூடிய அந்த பேட்டரி வாகனங்களிலே முதலமைச்சர் இருக்கக்கூடிய வியாசர்பாடி பகுதிக்கு சென்று புதிய திட்டங்களை எல்லாம் தொடங்கி வைக்க இருக்கின்றார். சார்ஜிங் மையங்களையும் பார்வையிட இருக்கின்றார். இன்றைய முதலமைச்சருடைய பயணம் என்பது திடீர் அறிவிப்பாக வெளியிடப்பட்டிருந்தது. இந்த காலையில் அதிகாரப்பூர்வமாக முதலமைச்சர் இன்று பெரம்பூர் செல்கின்றார் என்று சொல்லப்பட்டிருந்தது. அதற்குள்ளாக ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் திரண்டிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்ற முதலமைச்சர் பெரம்பூரில் உள்ள ரேஷன் கடையில் ரேஷன் பொருட்களின் விநியோகம் குறித்து முதலமைச்சர் ஆய்வு செய்த பின் பயனாளர்களுக்கு ரேஷன் பொருட்களை வழங்கினார். பின்னர் வியாசர்பாடி மின்சார பேருந்து பணிமனைக்கு முதலமைச்சர் விஜயா செல்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் தொடர்ந்து வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், தொடர்ந்து வழங்கலாம். வியாசர்பாடி மொத்தமாக 32 சார்ஜிங் நிலையங்கள் இருக்கின்றன. சென்னையில் இயங்கக்கூடிய மின்சார பேருந்து இயக்கப்படுகின்றன. இந்த நிலையில்தான் முதலமைச்சர் பேட்டரி வாகனத்தில் செல்லக்கூடிய காட்சியை காண்கின்றோம். இதற்கு முன்பாக நீண்ட நேரம் நடந்து வந்து பொதுமக்களுடைய அன்பை வரவேற்பை முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டால் அங்கே இருக்கக்கூடிய அனைவருமே முதலமைச்சருக்கு கை கொடுத்து தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்க வேண்டும், முதலமைச்சரிடமிருந்து வாழ்த்து பெற வேண்டும் என்று விருப்பம் காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில்தான் முதலமைச்சர் திட்டமிடப்பட்ட நேரத்திற்குள்ளாக அங்கு வியாசர்பாடிக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய பணிமனையை பார்வையிட வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். புதிய மின்னணு குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. முதலமைச்சர் இந்த திட்டத்தை இன்று தொடங்கி வைத்திருக்கின்றார் என்றுதான் அர்த்தம். தமிழ்நாடு முழுவதும் மாவட்டங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்தந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர்கள் முன்னின்று இந்த குடும்ப அட்டைகளை வழங்குவார்கள். அரசினுடைய துறை அதிகாரிகள் மூலமாக அந்த புதிய குடும்ப அட்டைகள் எல்லாம் வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இது மட்டுமல்லாமல் இதற்காக விண்ணப்பிக்கக்கூடிய அனைவருக்குமே விரைந்து குடும்ப அட்டைகளை வழங்க வேண்டும் என்ற அறிவுறுத்தலும் முதலமைச்சர் மூலமாக வழங்கப்பட்டிருக்கின்றது. எனவே நீண்ட நாட்களாக குடும்ப அட்டைக்கு விண்ணப்பிக்காமல் இருக்கக்கூடியவர்களும் தற்போது குடும்ப அட்டை வேண்டி விண்ணப்பித்தால் உடனுக்குடன் அவர்களுக்கான மின்னணு குடும்ப அட்டைகள் வழங்கப்படும் என்ற ஒரு தகவலை அரசு துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். கடந்த காலங்களிலே பயனாளர்கள், குறிப்பாக இந்த மகளிர் உதவித்தொகை பயனாளர்கள் அதிகரிக்கக்கூடிய விதமாக நிறைய கோரிக்கைகள் வருகின்றன என்பதை போன்ற காரணங்கள் சொல்லப்பட்டு மின்னணு குடும்ப அட்டைகள் வழங்குவதில் சற்று தொய்வு நிலை இருந்ததாக எல்லாம் பார்க்கப்பட்டது. ஆனால் இந்த அரசு வந்த பிறகு உடனுக்குடன் குடும்ப அட்டைகளை வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையினால் பெரம்பூர் சட்டப்பேரவை தொகுதியினுடைய வாக்காளர்கள் ஒரு உற்சாகமான வரவேற்பினை இன்றைக்கு முதலமைச்சருக்கு வழங்கி அவருடைய நிகழ்ச்சிகளில் அவர்களும் பங்கேற்றிருக்கின்றார்கள். ஒவ்வொரு வீட்டிலும் அந்தந்த மாடியில் நின்று முதலமைச்சரை பார்ப்பதற்காக அவர்கள் காத்திருக்கின்றார்கள். மற்றொரு பக்கம் திரையில் காண்கின்றோம் வியாசர்பாடி பணிமனை தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மின்சார பேருந்து பணிமனைகளுக்கான ஒன்று வியாசர்பாடி பேருந்து பணிமனை. ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் உள்ளிட்டவர்களுக்கெல்லாம் ஓய்வு அறைகள் இருக்கின்றன. அவர்கள் நன்கு தூங்கி அந்த ஒவ்வொரு சுழற்சி முறையாகத்தான் பேருந்துகளை ஓட்டுநர்கள் இயக்குவார்கள். தங்கள் சுற்று முடிந்தவுடன் அங்கேயே தூங்கி ஓய்வெடுத்துக் கொள்வதற்கான வசதிகளும் கூட அந்த பணிமனையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அவற்றையெல்லாம் முதலமைச்சர் இன்னும் சற்று நேரத்தில் பார்க்க இருக்கின்றார். மற்றொரு பக்கம் ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் முதலமைச்சரை பார்ப்பதற்காக அவர்கள் ஒரு பக்கம் ஆர்வத்தோடு காத்திருக்கின்றார்கள். முதலமைச்சர் அந்த பேருந்து பணிமனையை பார்வையிட்ட பிறகு ஓட்டுநர் நடத்துனரோடு கலந்துரையாடல் மேற்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஓட்டுநர் நடத்துனர்களுடைய கருத்துக்களை முதலமைச்சர் கேட்டறிவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதன் தொடர்ச்சியாக முதலமைச்சர் மின்சார பேருந்தை இயக்கி பார்ப்பாரா என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கின்றது என முதலமைச்சர் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.